ஓகே. தெரியுதா சார்? தெரியுது. யா. ஸோ ஓகே, 3 பேர் தான் இருக்காங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் வந்து குவிஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஓகே. இதுதான் சார் என்னோட யூஐ. ஓகே. இது வந்து என்னோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ் யூஐ, மெயின் பேஜ். ம். இப்போ வந்துட்டு என்னோட HTML கோட் இருக்குங்க சார். ஸோ ஃபார்மோட HTML இதான் சார். HTML வந்துட்டு சார் எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. கேன் ஓகே கேரி ஆன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு பட்டன் வச்சிருக்கேன் சார். ம். அந்த அதை வந்துட்டு ஒரு காமனா ஒரு டிவ்ல கொடுத்துருக்கேன், ஃபார்ம்ன்ற ஒரு டிவ்ல. அதுல வந்துட்டு ஹெட்டிங் வந்து ஒன்று கொடுத்துருங்க சார். ஹெட்டிங் வந்துட்டு H1 டேக்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபார்ம்குள்ள வந்துட்டு ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அந்த டிவ்க்கு வந்துட்டு லேபிள், யூசர் நேமும், அப்புறமா என்னோட ஐடி இதுவும் கொடுத்துருங்க சார், பிளேஸ் ஹோல்டர் நேமும். இன்புட் பாக்ஸ் கொடுத்துருங்க சார். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு ஸ்டைலிங் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து வேலிடேஷன்லேருந்து போகிறேன் சார். சரி. ஃபார்முக்கு வந்துட்டு ஃபார்முக்கு ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன் சார் இங்கே. ஸோ ஸ்டைலிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? ஓகே. ஒரு ஜெனரலா ஒரு ஸ்டைலிங் படி எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படி யூஸ் ஓகே ஓகே. நான் வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதாவது என்னோட இது ஆக்சுவலி ரெண்டுமே இமேஜ் தான். பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜ், இது வந்து ஒரு இமேஜ். ஓகே. அதுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துருக்கு. அப்புறம் அந்த இமேஜுக்கு வந்துட்டு பேடிங் கொடுத்துருங்க சார். அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு சைட்ல இதாதுக்காக பேடிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்டர் ரேடியஸ் கொடுத்துருங்க சார். H1 டேக் வந்துட்டு வெத் ஸ்பேசிங் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிட்ட இருந்தா அது மாதிரி ஒரு மாதிரி கிளன்ச்சியா இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் வேர்ட் ஸ்பேசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா அதை வந்துட்டு சென்டர் அலைன் பண்ணுறதுக்காக H1 டேக் வந்துட்டு சென்டர் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 px கொடுத்துருக்கேன். அப்புறம் பேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. இப்போ வந்துட்டு லேபிள் அதே சேம் தான் சார். ஃபாண்ட் வெயிட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபாண்ட் வெயிட் கொடுக்கலன்னா இந்த ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக தெரியும், அதனால கொஞ்சம் போல்டரா தெரியுதுக்காக ஃபாண்ட் வெயிட் கொடுத்துருக்கேன் சார். அப்புறமா கீழே நேம்ல வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு இந்த இன்புட் பாக்ஸ் வந்துட்டு நேம்ன்ற ஒரு இதுல கால் பண்ணியிருக்கோம் சார். இந்த டிவ் கால் பண்ணியிருக்கேன் சார். இந்த டிவ் கால் பண்ணி தான் இது ரெண்டுத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணும்போது ஓகே, இதுக்கு வந்துட்டு மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கேன் சார். இந்த கீழே இது வந்துட்டு கீழே வரதுக்காக இதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கேன். அப்புறமா பொசிஷன் ரிலேட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்க அது பின்னாடி சொல்றேன் சார். அது 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 வேலிடேஷன் பண்ணும்போது சொல்றேன் சார் அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இன்புட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு கிளிக் பண்ணா அந்த அவுட்லைன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அவுட்லைனை வந்துட்டு நன் பண்ணியிருக்கேன். அப்புறமா அதை வந்துட்டு அப்புறம் பேடிங் லெஃப்ட் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நகரத்துக்காக, அந்த பட்டன் அந்த ஐ மீன் அந்த டெக்ஸ்ட் இன்புட் இது நகரத்துக்காக. அப்புறமா ஓகே, அப்புறம் பார்டர், அப்புறம் பேடிங், இதெல்லாம் நார்மலாக எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது தான் சார் யூஸ் பண்ணியிருக்கேன். பேடிங், பார்டர் ரேடியஸ் எல்லாமே. அப்புறமா வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து இந்த இது வந்துட்டு கொஞ்சம் அது வந்து தெரியணும்னு சொல்லிட்டு பிளேஸ் ஹோல்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோப் இது யூஸ் பண்ணியிருக்கேன் சார். வெறும் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி. அதுக்கு வந்துட்டு செலக்டர் பேரு எது சார்? எதுக்கு பேர் சார்? இதுக்கு கோலன் போட்டு எழுதிருக்கீங்க. ஆமா சார். அப்படின்னா அந்த செலக்டருக்குன்னு ஒரு நேம் இருக்கு. இப்போ வந்து கிளாஸ் செலக்டர்னா டாட் வச்சு எழுதுவோம், ஐடி செலக்டர்னா ஹேஷ் போட்டு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி கோலன் வச்சு எழுதணும்னா அதுக்கு செலக்டர் நேம் தெரியுமா? இல்ல சார், யூடியூப்ல பார்த்தேன் சார், அது தெரியல சார்.
அப்புறம் அது எனக்கு யூடியூப்ல இன்டர்வியூல பார்த்து. வந்து என்னன்னா அந்த நேம சொல்லுவாங்க. சூடோ செலக்டர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து சூடோ செலக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சூடோ செலக்டர்னா இல்லையே எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிருவோம். பட் நம்ம வந்து இங்க யூஸே பண்ணிருக்கோம். இந்த ஓகே, மாரி ஓகே. புதுசா ஒண்ணு வந்து நம்ம யூஸ் பண்றப்போ, வேற இப்போ இந்த யூடியூப் வேற ஏதாவது டியூட்டோரியல்ல பார்த்து பண்றப்போ, அதோட ஆக்சுவல் நேம் என்ன? என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. குட். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு அந்த ஃபாண்ட் சைஸ் கலர் குடுத்துருங்க சார். அந்த ஃபாண்ட்டுக்கு. ம். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பட்டன் ஆஸ் யூசுவல் சேம் தான் சார். அதே பட்டன் ஃபார்ம்ல அந்த டிவ் கால் பண்ணி, பட்டன் ம். ஐ மீன் அந்த பட்டனுக்கே இது பண்ணியிருக்கேன் சார். அதே மாரி ம். அவுட்லைனுக்கு வந்து எனக்கு வரக்கூடாது. கிளிக் பண்ணா அப்படின்னு ம். சொல்லி அவுட்லைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கும் வந்து ஃபேமிலி குடுத்துருக்கேன். அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங், அப்புறம் காமன் பேடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். பார்டர் ஓகே. ரேடியஸ் ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அத வந்துட்டு இப்ப அனிமேட் பண்றதுக்காக நான் வந்துட்டு கீழ வந்துட்டு ஓவர் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதாவது எனக்கு வந்துட்டு இத கிளிக் பண்ணும்போது எனக்கு ஐ மீன் இப்படி வரும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆவணும்னு சொல்லிட்டு, அந்த ம். பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்காக ஓவர் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆ ஓகே. ஓகே. இப்ப வந்து வேலிடேஷன் போறோம் சார். ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ண போறோம் சார். இப்ப வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு இங்க வந்து பிளாங்க்கா இருந்தா எனக்கு வந்து இந்த மெசேஜ் வரணும். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அண்ட் கிளிக் ப்ளே ம். அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். அது வந்துட்டு அது அது வந்து எப்படின்னு நான் சொல்றேன் சார். ம். ஓகே. ஜேஎஸ் போலாம். ஜேஎஸ்ல ஃபங்ஷன் வேலிடேட்ன்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அந்த வேலிடேட்ல அதுல ஓகே. வந்துட்டு யூ நேம்னு சொல்லி யூ நேம் ஓகே. யூ நேம் இது இது இப்போ இது விட்டுருங்க சார். ஃபர்ஸ்ட் யூ நேமு லெட் மெசேஜ் அதாவது அதுக்கு ஒரு வேலி ச்ச வேரியபிளுக்கு வந்துட்டு அந்த லெட் வேரியபிள் இருக்கு வேல்யூ குடுத்துருங்க. அந்த இது நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் சார் வேரியபிளுக்கு. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் லைன் அந்த யூநேம் ஏன் நீங்க எதுவும் வேரியபிள்ல போடல? லைன் நம்பர் 16. இல்ல சார். அது வந்துட்டு நான் இங்க இது பண்ணியிருக்கேன் சார். அது எதுக்குன்னா, இதோ இந்த இது இருக்குல்ல சார். குளோபலா போட்டிருக்கீங்க. ஓகே. ஓகே. அத வந்து எதுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் இப்ப நான் வந்துட்டு என்டர் பண்ணி இப்போ உள்ள போயிட்டேன்னா, சப்போஸ் ஆன்சர் தப்பா வந்துச்சுன்னா, என்னோட பேரோட நேம் பிரிண்ட் ஆவணும்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ம். இந்த இது இருக்குல்ல, அலர்ட் வந்துட்டு இப்போ யார் குடுக்குறாங்களோ அவங்களோட பேர் பிரிண்ட் ஆயி அத அலர்ட் வர மாரி. ம். ம். ஓகே. அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் கீழ வந்துட்டு ஓகே. அதே ஸோ ஃபார்மு இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ லைன் நம்பர் 13லயே வந்து நீங்க வந்து யூநேம் போட்டிருக்கீங்க. ஓகே விச் சார். மீன்ஸ் வந்து எந்த ஒரு ஃபங்ஷனுக்குள்ளேயும் இல்ல. கரெக்ட்டா? ஸோ ஆமா லைன் சார். நம்பர் யூநேம்ங்கிறது எந்த ஒரு ஃபங்ஷனுக்குள்ளயும் இல்ல. இன்னும் மேல போங்க. மேல. இதோ இங்க குடுத்துருக்கேன் ஆ. சார். ஓகே. இங்க நெறைய வேரியபிள்ஸ்லாம் இருக்குல்ல. இது வந்து ஆமா. என்னன்னு சொல்லுவாங்க? இந்த டைப் ஆஃப் வேரியபிள என்ன வேரியபிள்னு சொல்லுவாங்க? அ லைக் எந்த ஃபங்ஷனுக்குள்ளயுமே அந்த வேரியபிள் நேம் இருக்காது. அப்டின்னா அந்த ஓகே. வேரியபிள்க்கு ஒரு டைப் நேம் இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குளோபல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, 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 ஓகே. குளோபல் வேரியபிள்ங்கிறப்ப என்ன ஆகும்னா, இது வந்து எல்லா இடத்துலயுமே ஆக்சஸிபிளா இருக்கும். ஆக்சஸிபிலிட்டி ஓகே. ஓகேவா? ஸோ இது ஓகே. வந்து முடிஞ்ச வரைக்கும் உண்மையிலே எனக்கு நீட் அப்டின்னா மட்டும் தான் நம்ம வந்து இப்டி டிக்ளேர் பண்ணணும். ஆமா. ஓகே. ஓகே. இப்போ வந்து நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஜேஎஸ் ஃபைல் இருக்கும் மினிமம். ஓகே. அந்த 10 ஜேஎஸ் ஃபைல்ல எங்கேயாச்சு இந்த வேரியபிள் நேம யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. 2மே வந்து கொலிஷன் ஆயிரும். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இது வந்து இப்போ பிராக்டிஸ் பண்றப்போ ஓகே. பட் கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆ காமனா வந்து எந்த ஒரு வேரியபிளும் வைக்கக்கூடாது. ஓகே, ஓகே. ஒரு ஃபங்ஷனுக்குள்ள தான் வைக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே சார். பட் 100% அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு சில சமயம் வந்து நமக்கு காமனா தான் வச்சாக வேண்டியது இருக்கும். அத ஓகே. மட்டும் தான் வந்து நம்ம காமனா வச்சுக்கணும். ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகே. ஆ. ஓகே சார். ஸோ வந்து இத கால் பண்ணியிருக்கேன். எனக்கு யூசர் மெசேஜ்ன்னு வந்துட்டு எதுக்கு நான் குடுத்துருக்கேன்னா, ஓகே. ம். HTML. இங்க வந்துட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா எனக்கு இன்புட் கீழ வந்து அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து அத இது பண்ணியிருக்கேன் சார். அந்த ஓகே. டிவ்க்குள்ள அந்த அலர்ட்ட நான் அந்த இத எழுதியிருக்கேன் சார். அத ஓகே. எழுதி அந்த டிவ்வ தான் வந்துட்டு இங்க நான் இது பண்ணியிருக்கேன் சார். இங்க நேம் குடுத்துருக்கேன். வேல்யூ ஓகே. குடுத்துருக்கேன் சார். இப்ப வந்துட்டு என்னன்னா, இப்ப வந்து எனக்கு பிளாங்க்கா இருந்தா வந்துட்டு இது வரணும் சார். ஸோ யூ நேம்ன்ற அந்த இது கால் பண்ணி,
அந்த யூநேம் வந்துட்டு blank பண்றத எம்டி அந்த வேரியபிள கால் பண்ணி ஆமா வேல்யூ வச்ச வேரியபிள் கால் பண்ணி எனக்கு அது வந்து எம்டியா அதாவது எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு அது பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் இஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து மெசேஜ் டெய்ல் டிஸ்பிளே எதுக்குன்னா இப்போ வந்துட்டு இந்த டிஸ்பிளே அதாவது அது ஓகே இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு இது கிளிக் பண்ணா வந்துட்டு இது மெசேஜ் பிரிண்ட் ஆகுது இல்லை சார். ஸோ அதனால அது கிளிக் ஆகி உள்ள போச்சுன்னா இது வந்துட்டு பிளாக் ஆயிடணும். அது வந்துட்டு அதாவது ஹைட் ஆகி அது டிஸ்பிளே ஆகணும் சார் அடுத்த பேஜ் வந்துட்டு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அது எதுக்குன்னா அது செட் டைம் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்துட்டு 4 செகண்ட்ஸ் அது வந்துட்டு இது இங்க நிக்கணும். ஸோ அதனால நான் அந்த செட் டைம் அவுட் யூஸ் பண்ணிருக்கேன். செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. சோ அந்த மெசேஜ் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் தான் இருக்கும். 4 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆமா க்ளோஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் சார். ம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ கீழே எல்ஸ் வந்து என்னன்னா இப்போ ஃபார்ம் அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் சார். இப்போ நான் என்னோட பேரை என்டர் பண்ணி உள்ள போயிட்டேன்னா எனக்கு வந்து அதை ஹைடா இது வந்து எனக்கு வந்து வியூ ஆகணும். ஸோ அதனால அதை நன் பண்ணி இதை பிளாக் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அதை ஹைட் பண்ணி பிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிட்டன் யூ நேம்க்கு அது நான் அப்புறமா சொல்றேன் சார். அது ஃபர்தரா அடுத்த இது போகும்போது நான் சொல்றேன் சார். அது எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ வந்து அடுத்தது ஓகே HTML ஓகே. இங்க வந்துட்டு நான் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சார். ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்துட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுக்குலாம் ஒரு தனி நேம் கொடுத்துருக்கேன். ராங் ஆகிறதுக்குலாம் ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் சார். ஸோ என்னன்னா எனக்கு எப்படி நான் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆன்சர் வந்துட்டு நான் கரெக்டாக கிளிக் பண்ணனா அது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொசீட் ஆகும். சப்போஸ் நான் தப்பா கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்துட்டு அந்த வெளியே வந்துடும். ஐ மீன் மெயின் பேஜுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ரொம்ப இதாக பண்ணல. இப்போ இதுதான் இப்போ என்னோட கான்செப்ட் வைஸ் இதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆமா சார் நாக் அவுட் மேட்ச் மாதிரி கிளிக் பண்ண ஆன்சர் கரெக்டாக கொடுத்தனா நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொசீட் ஆகும் சார். இப்போ சப்போஸ் நான் தப்பா கொடுத்துட்டேன்னா அது வந்துட்டு அதான் ஆக்சுவலி இந்த நேம் பிரிண்ட் ஆகுதுல்ல அஸ்வின் ஃபியூரியஸ் அப்படின்னு என்னோட நேம் பிரிண்ட் ஆகிறதுக்காக நான் வந்துட்டு இதை இப்படி பண்ணியிருக்கேன் சார். அதாவது இந்த நேம் பிரிண்ட் ஆகிறதுக்காக இப்போ நான் வந்துட்டு அந்த சாய்ஸ் ஒன்னொன்னா டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்து கொரி செலக்டர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் அதாவது கரெக்டாக இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் அந்த கரெக்டாக இருக்கிறதுக்குலாம் ஆன்சர் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ராங்காக இருக்கிறதுக்கு காமனாக வந்து லெட்டு எப்படி அதாவது கொரி செலக்டர் ஆல்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐடி எதா இருந்தாலும் அது வந்துட்டு கால் பண்ணின்னு சொல்லிட்டு நான் கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு சாய்ஸ் 1ல வந்துட்டு சாய்ஸ் ஆர் 1Rல வந்துட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற இது ஆக்சுவலி இதான் சின்டாக்ஸ் இதோட இதுக்கு என்னன்னா இதுல வந்துட்டு சின்டாக்ஸ் இது ஆக்சுவலி என்ன சின்டாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் வைக்கிறோம். அந்த எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த எலிமெண்ட் வந்துட்டு அதான் ஆட் ஈவெண்ட் லிசனர் அது பக்கத்துல ஒரு கிளிக் அதாவது கிளிக்ன்ற ஒரு ஈவெண்ட்ல ஃபங்க்ஷன் நான் இது பண்ணியிருக்கேன் சார். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு அலர்ட்ன்ற இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அலர்ட் என்னன்னா இப்போ இது ஏன் $@ யூன்னு கொடுத்துருக்கேன்னா ஏன்னா வந்துட்டு நான் மேலேயே வந்துட்டு நான் அந்த எனக்கு வந்து ரிட்டர்ன் யூ நேம்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோனா ஏன்னா அந்த பேர் நான் வந்துட்டு என்டர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த அலர்ட்ல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அது டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ எனக்கு எல்லாத்துலேயுமே வரணும். எங்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வருதோ என்னோட பேர் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கர்லி பிரேஸ்க்குள்ள இது யூஸ் பண்ணி பேக்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும்போது என்னோட நேமும் சேர்ந்து அங்கே பிரிண்ட் ஆகும் சார். ஓகே. இப்போ இந்த கேலிபிரேசிஸ் இருக்குல்ல இது வந்து பவித்ரா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க சார். ஓகே. அதுக்கு பேர் என்னது? அது கேலிபிரேசிஸ் பேக்டிக் போட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அதான் ஒண்ணா எழுதுறதுக்காக
பண்ணியிருக்கேன். அதான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஸ்ட்ரிங்கையும் ஒரு இப்போ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். யுவர் ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஆமா. ஒரு ஸ்ட்ரிங். ஆமா சார். யூ நேம்ங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ இத ஆமா சார். 2யும் கன்கார்டினேட் பண்றதுக்கு நீங்க பேக் டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க. டாலர் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ இன்னொரு ஓகே. மெத்தடும் இருக்கு. அது என்னன்னா ஜஸ்ட் யூ நேம் மட்டும் போட்டுட்டு பிளஸ் போட்டுட்டு யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிரும். ஆமா, ஆமா, ஆமா. பட் இது ஆக்சுவலி வந்து இன்னொரு மெத்தட். ஆமா. இது ஆக்சுவலி இந்த மெத்தட் பேர் மறந்துட்டேன். பட் நான் சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் இருக்கும். நான் மறந்துட்டேன். அது வந்து பேர் வந்து கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் இதுல சொல்லுங்க. ஓகே. ஓகே. அது நான் தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன் சார். அது ம். பேர் மறந்துட்டேன். பட் அது அந்த கான்செப்ட் வேணா எனக்கு சொல்லிக் குடுங்க. ஸோ ம், ம், அதுதான் நான் வந்து ம். இங்க இம்ப்ளிமெண்ட் அந்த பிளஸ்ஸ தவிர்த்து நான் இத வந்துட்டு 2த்தையும் ஒண்ணா போடுறதுக்காக டாலர் சிம்பல் கர்லி பிரேஸ்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் சார் யூடிஎம்ம. ஸோ ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் ஆச்சுன்னா அடுத்த இதுக்கு போணும். ஸோ அதனால ம், வந்துட்டு நான் என்ன இப்ப நான் குடுத்துட்டேன். இப்ப ஆன்சர் கரெக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து இது ஹைட் ஆயி எனக்கு அடுத்த இது டிஸ்ப்ளே ஆகணும். ம், ஸோ அதனால வந்துட்டு கண்டெய்னர் 1 வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹைட் பண்ணி கண்டெய்னர் 2 எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ம். அதனால வந்துட்டு இத யூஸ் பண்ணியிருக்கேன். அத வந்து ஹைட் பண்ணி இத பிளாக் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதே மாரி அதே தான் அடுத்தது எல்லாமே ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியா இதெல்லாம் ஓகேல்ல சார்? ஆ இதெல்லாமே எல்லாமே அதே ஃபைன் சேம் தான். தான் சார். அடுத்தடுத்த இந்த சேம் செலக்ட் கான்செப்ட் ஆகும்போது தான். ஓகே. ம், இதான் ம், ஓகே. ம், ஆமா. இப்ப அடுத்து வந்து இப்ப ராங்கா குடுத்தேன்னா வந்துட்டு எனக்கு மெயின் பேஜ்க்கு போணும். ம், அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல வந்துட்டு ராங்கா இருக்கிறதுக்குலாம் ஒரே கிளாஸ் நேம் தான் குடுத்துருக்கேன். ம். அதாவது டைப் இங்க பண்றான். சாய்ஸ் டபிள்யூ அந்த ம், சாய்ஸ் ராங்ன்னு ம், அப்படின்னு சொல்லி ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். அத ம், வந்து இங்க நான் ஸ்பெசிஃபை இங்க வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். சாய்ஸ் ராங் கொரி செலக்டர். அதனால தான் ஆல்ன்னு நான் குடுத்துருக்கேன். ம், ஸோ ம். எனக்கு அந்த ஆர்ன்ற அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஸோ இப்ப கொரி வந்து செலக்டருக்கும், கொரி செலக்டர் ஆல்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சார் இப்ப கொரி செலக்டார் வந்துட்டு இப்ப கொரி செலக்டார் ஆல்னா வந்துட்டு ஐடி, கிளாஸ், டைப், ஆட்ரிபியூட் எதா இருந்தாலும் அது வந்துட்டு இது பண்ணிக்கும் சார். ஓகே. கால் பண்ணும் சார். இப்ப ம், கொரி ம், ம். செலக்டார்னா வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அது என்ன யூஸ் பண்ணி அதாவது அ என்ன கிளாஸ் யூஸ் பண்ணி அங்க நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ, இப்ப கிளாஸ்னா அது ஒண்டி தான் சார் அது கொரி செலக்டார் வெறும் அந்த இது ஒண்டி தான் செலக்ட் பண்ணும். ஆல்னா வந்துட்டு ஐடி, கிளாஸ் நான் எது குடுத்திருந்தாலும் அங்க செலக்ட் ஆகும். ஷூரா? கரெக்ட்டா? அ அதான் சரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கரெக்ட்டா நெக்ஸ்ட் இதுல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். கொரி செலக்டர் ஆல்னா ஆனா எல்லாமே செலக்ட் ஆகும் சார். அது ஒண்டி தெரியும். அது கரெக்ட் தான். பட் ஓகே. இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. ஜஸ்ட் இப்ப கூகுள் போட்டு பாருங்க எந்த டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. எப்போ இது ஓகே. ம், ஓகே. ம், அ இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு இத வந்துட்டு டைரக்ட்டா நான் இதே மாரியே பண்ணியிருக்கலாம். இப்ப வெறும் அந்த இத ஒண்டி கால் பண்ணியிருக்கலாம். பட் ஏன்னா இப்ப எனக்கு அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் தப்பான ஆன்சர் குடுத்தா எனக்கு வந்துட்டு அது ஹைட் ஆக மாட்டேங்குது. ம், ம். ஹைட் ஆகாம எனக்கு லாகின் பேஜ்லயே அப்படியே மெயின் பேஜ் வரும்போது, அந்த கொஸ்டின் 1 வந்து டிஸ்ப்ளே ஆயிடுது. நம்ம எது தப்பா குடுக்குறோமோ, அது வந்து அங்க டிஸ்ப்ளே ஆயிடுது. சோ ஓகே. அதனால தான் நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கேன். ம், ஃபார் ஈச்ன்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அதுவும் இதுல குடுத்துருக்கேன். அதே சேம் சாய்ஸ் ராங், ஆட் இவென்ட் லிசனர், கிளிக், ஃபங்ஷன் ஆரோ. இப்ப அதே இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுல வந்துட்டு எதுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்றேன்னா, எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்துட்டு அத செக் பண்ணும். ஒவ்வொன்னா எனக்கு செக் பண்ணும். அப்படின்னு சொல்லியதுக்காக நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கரெக்ட்டா குடுத்தேன்னா, ஒவ்வொரு இதையும் வந்து செக் பண்ணி எனக்கு வந்து இது பண்றதுக்காக. இப்ப இங்க சாய்ஸ் மேப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மேப்ன்ற எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இங்க அரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ம். அரேக்குள்ள அந்த சாய்ஸ் வந்துட்டு 1, 2, 3 ஏன்னா இப்ப வந்துட்டு இப்ப என்னன்னா, கண்டெய்னர் 1 செக் பண்ணும். அடுத்து 2 செக் பண்ணும். 3, 4, 5. சோ இது ஒண்ணா செக் பண்றதுக்காக நான் மேப்ன்ற அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இப்ப வந்துட்டு இப்ப இதே அதே சேம் தான். இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு இத தப்பா குடுத்துட்டேன்னா, எனக்கு இது வந்து பிளாக் ஆயிடணும். இது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். மெயின் பேஜ் டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதுக்காக நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் வந்து எனக்கு இதாயிடும். இதா ஷோ பண்ணணும். இது வந்து பிளாக் ஆயிடணும். சாய்ஸ்லாம் அந்த இது தப்பாயிடுச்சுன்னா, இது பிளாக் ஆயிடும். அந்த மாரி நான் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணலாம், அந்த அலர்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே.
இப்ப அலர்ட்டுக்கு பதிலா இப்ப நீங்க வந்து அந்த நேம் வந்து தப்பா குடுத்தா, நீங்க ஒரு எரர் மெசேஜ் காமிச்சிருந்தீங்கல்ல? ஆமா சார். லைக் அந்த ரெட் கலர்ல ஆமாமா. நேம் குடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூசருக்கு வந்து காமிக்கணும். ஓ! ஓகே, ஓகே. அந்த எப்போதுமே வந்து அலர்ட்ல கீழ வந்து கீழ காமிக்க டிவ் கூடாது. கீழ டிவ் யூஸ் பண்ணி பண்ண சொல்றீங்களா சார்? ஆமா. ஒவ்வொரு இதுலயும். ஓ! கீழ டிவ் யூஸ் பண்ணி சம்திங் லைக் ஓகே. தட். தனியா டிவ் யூஸ் பண்ணி அங்கேயே வந்துட்டு இத குடுக்குறோம். ஓகே, ஆமா. ஓகே, ஓகே. அங்கேயே தான் அந்த ஷோ ஹைட் பண்ணணும். அது ஒண்ணு. அது வந்து காமன் பிராக்டிஸா எடுத்துட்டு வரணும். ஓகே, மறுபடியும் ஓகே, ஃப்ளோ வைஸ் ரியலி குட் தான். ஆ ஓகே, நல்லா இருந்துச்சு. அண்ட் நெறைய கத்துட்டு இருக்கீங்க இந்த இதுல இருந்தே. டெக்னிக்ஸ் புது ஓகே, புது டெக்னிக்கா. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஸோ வெல் இதுதான் இது நான் கரெக்ட் ஆன்சர் குடுக்குறேன் டிஸ்ப்ளேவும். சப்போஸ் ராங்கா குடுத்தேன்னா, அந்த டிஸ்ப்ளே யூ ஆர் ராங் ம். அகெயின் கோ பேக் அண்ட் ப்ளே அகைன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ப்ளே ம். அகைன். ஓகே. ஸோ ஏன்னா இப்ப நம்ம அலர்ட்ல போய் காமிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து யூசர வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாரி இருக்கும். ஓகே, ஓகே குடுத்து ஓகே, ஓகே. அந்த இதுக்கு. மேல அண்ட் ஒரு சில சமயம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அலர்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணலாம் ப்ரௌசர்லயே. ஓ! ஓகே, ஓகே. ஸோ அந்த மாரி பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நம்ம இது ஒர்க்கே ஆகாது. ஓகே சார். ஓகே, ஓகே. இப்போ மொபைல் எல்லாம் இது ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அலர்ட் வந்து ரொம்ப அன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, ஓகே. அலர்ட் வந்து டெஸ்டிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன வருதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவே கன்சோல் தான் பிரிஃபர்டு. பட் டக்குன்னு நான் பார்க்கணும். கன்சோல்ல போய் பார்க்கறது கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே நெறைய கன்சோல்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, தென் அப்போ வந்து நம்ம அலர்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அது மற்றபடி ஃப்ளோ வைஸ் குட் ரியலி. ஆ ஓகே. தேங்க் ஈவன் டிசைன் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆரோ மெத்தட் போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் பிளெயின் ஃபங்ஷன் போடாம. ஓகே. ஆமா. லைக் குட். இதுக்கு அடுத்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்டின்னா, ஆ என்னன்னா யூஐ. இப்போ வந்து நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருந்தீங்களா? இதே மாதிரி பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. ரெஃபரன்ஸ்லாம் வைக்கல சார். அது மோஸ்ட்லி எல்லாரும் சென்டர்ல ஒரு எப்பயுமே Only 1 minute. Sorry to interrupt. Can you both please talk in English because Hina and others will see the video again. Just at least யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா it will be comfortable for them. ஓகே. Understand? அதை மறந்துட வேணாம். If they attend or not, Manoj or Hina or anyone attends or not, but இங்கிலீஷ்லயே கொஞ்சம் அட்லீஸ்ட் வேலோ யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசி தமிழ்ல பேசினா கூட அவங்களுக்கு தெலுங்குனாலும் they'll understand. இல்லைன்னா அப்புறம் அது பின்னாடி ஒரு கம்ப்ளைண்டா வரக்கூடாது. டெமோ வீடியோஸ் எல்லாமே தமிழ்ல தான் பேசுனாங்க அப்படின்னு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இல்ல சார். ரெஃபரன்ஸ் மீன்ஸ் காமனா என்னன்னா, நார்மலா commonly we will use it like this only the common login page will be there. So as a reference only I have done this. ஓகே ஃபைன். ஸோ So that இட்ஸ் I ஆல் have குட். yeah, யுவர் ஓன் இமேஜினேஷன், yeah, yeah. கிரியேட்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபைன். பட் ட்ரை டு ஹேவ் சம் ரெஃபரன்ஸ் டிசைன் so Okay, that it will save a lot of time for you. okay, 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 so reference design எடுக்கிறதுக்கு there are so many websites. First okay, இப்போ நீ கூகுள் போயிட்டு கூட சிம்பிளா போலாம். ஜஸ்ட் go to கூகுள் okay, sir. லாகின் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. Okay, அண்ட் இமேஜஸ் போங்க. You will see lot of designs. So this will give a great look. okay, okay, sir. So you just need to follow this. இப்போ இதுல வந்து இப்போ ஏதாவது ஒரு இதை ஓபன் பண்ணுங்களேன். எனிதிங். ஓகே. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே லாகின் ஃபார்மோட ஃபாண்ட் சைஸுக்கும் அண்ட் தி ஃபாண்ட் சைஸ் ஆஃப் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அது வந்து வாஸ்ட் டிஃபரன்ஸ். Okay, okay, ஓகே. பட் தி ஃபாண்ட் சைஸ் ஆஃப் லாகின் பட்டன் வில் பி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் டூ. okay, okay, yeah. கரெக்டா? ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். Okay, okay, sir. These are all some design standards which you have to learn if you want to bring your own design. Okay, okay, sir. If you don't have time to learn those kind of design terms, very simple, follow someone else design. Okay, sir. Like நம்ம மூவி எடுக்கிற மாதிரி தான். If you have a very good creativity, you have to come up with your own story which will be liked by the entire world. No means watch some Hollywood movie and remake it. That's it. Okay, okay, sir.
Okay, so you have to follow this. So whenever you do some projects, have some reference. Reference, okay, yeah. Okay, reference design is very, very important. And one more thing is, you want to worry about the font size and all. There will be a lot of confusion. உங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கு இந்த font size கொடுக்கலாமா letter spacing கொடுக்கலாமா will think a lot. But when you follow some standards, your only focus will be on coding part. Okay, okay. Okay, this is what we have to develop. Okay, then I should not think about the design and all. Likewise, our mindset should be. Okay. That is one point. And another one is here you have used play, right? Play the entire text is in small case, small letter, but the first letter should be in capital letter. Okay, Those okay. kind of stuff you have to follow as a practice. Okay, sir. Okay, so these are the things that you can improve. And another one is you can implement objects. Go to your HTML. Okay. You have kept all questions in HTML itself. Yeah. So in case if the client wants to change the code, change the question, then he has to work on the HTML part. Yeah, Instead of that, what you can do is you can keep all these questions in JSON format or objects format, in short, and from that object you have to render this HTML. Okay. Okay, that is how the entire web application will work. The backend will give the data that will be in object format, and you have to render your HTML. Actually, well, I hope Joshua's demo has that. While seeing that, Ashwin can get better knowledge on that. Because Joshua has implemented in that way, you can see that, then you can get the clarification of what Whale is saying. Okay, yeah, okay. Okay. Okay, sir. Yeah. Rest is good for me. A very good work. And Okay. Class name should be in small letter. Question 2 Q is in capital letter. Line number 48. Okay, okay. So always maintain a small letter for all class names. Okay, sir. And that everything is perfect. Very good work. And code quality is awesome. Okay, sir. So you format properly. That is a very good thing. But you can add some comments, comment lines above the function. Yes. Okay. And that everything is good. Super good work. Thank you. Great. Thank you. And, okay. Others have any comments on Ashwin's work, or do you have any questions to him? You can ask. Any other questions? No. I have a doubt, actually, not question, because I joined later. I have a doubt. Can you go to the HTML, Ashwin? Yeah. Sorry, JS. Actually, you have get the in the first line. Go to the first line itself. You have got the element by document.getElement by ID container one, right? Okay. Actually, what I feel is, I don't know how you kept the HTML, but what I feel is this also, for this also you can use the for each, right? In the for each, if you can get all the elements, and then you can keep it in an array. Okay. Because you have written it 5 times. Yeah. And then adding some name to it. Just I'm saying, I don't. Actually, for each idea, when it has came means for checking wrong thing, I kept all the class name as same. Fine. So for checking one by one, I kept for that only. I kept then only I thought of keeping that for each function. Yeah. And so in that place also you can improve. So actually, there are things. Okay, you may want to add names differently. Here you have added, right, container 1, container 2, and then container 3, and that. For that also you can use index values, and then you can write it like this. There are many things. If you start using those stuff for each and all, you yourself will get to know those ideas, how we can make it better and all.
But yeah, this part I found that as it is getting repetitive. So Okay, you can check that too. And also Vale has mentioned many things like alert. Actually, Alert. I did not teach alert mainly because we should not want to learn that at all. That's why I did not teach. Harish also used that. Yeah, as Vale said, it will be a blocker to the user. Uh, There are Actually, something. Harish has used in form to validate or change I have things. said right. Don't use alert. So after that only I used that. For this I have kept like that. You actually after this session I told don't use alert at all because it will be a blocker to So that that. only I have changed for validation. For validation I did like this. Fine. Because there are some other thing called pop-up and all. While Vale teaches bootstrap or bootstrap, that time you may come to know there is another thing called pop-up. Instead of alert box, you can use that. That you can improve later. And also go to the code once again. Yeah. Can you come down? Okay. Fine. Other things but actually really a very good work. I was happy seeing the arrow functions and also the template retrievals, string template retrievals instead of using the old codes. It looks like a new kind of some experienced developers code, kind of at least 1 or 2 years experienced developers code. I'm very happy seeing your code. Thank you. Thank you. Okay, sir. Okay. And is this available in Git? Yes, sir. GitHub. Keep it in a public repository and focus on improving the design. As I said, you can So use that you CSS3, CSS3 gradients and some Google fonts, a common Google font instead of this username and interview name. This one is too bold. Can use some default font like Robot or something. Okay. And next you can focus on that JSON concept. Those things you can keep it as version 2.0. Okay, sir. Actually, you can take it as a task and complete so that you can show this to interviewer or anyone when you attend interviews. Really, you can show it that this is how I already told. While doing project, we should also keep that in mind. We can show that to the interviewer because we are putting some effort. We need to showcase that to someone. So by seeing that, they may get impressed. So keep that in mind also while you people are working. Yeah, that's it. Okay. Okay, then stop பண்ணிடலாமா sir? Yeah, sure. The next is Joshua. Yeah. Joshua, the stage is yours. Screen share பண்ணுங்க. Yeah, sure. Pro பண்ணிவிட்டேன். Actually, I cannot hear. எனக்கு மட்டும் தானா?
எனக்கு கேட்கல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட புரியுது. Okay, fine. I thought my internet is also a little bit slow. That's why he left. கோவப்பட்டார். Actually, okay. In the meantime, we can discuss about who is going to give next. Ramamurthy, have you started? Everybody start will be அப்பாடா நிம்மதியா 2 வாரம் இருக்கலாம்னா இந்த பொண்ணு மறுபடியும் வந்துருச்சு. ராமமூர்த்தி, are you there? ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? கால்குலேட்டர் பண்ணேன் மேம். அப்புறம் மீட்டர் டு இன்ச்சஸ் கன்வெர்ட்டர்ல ஒரு பண்ணேன் மேம். நான் வந்து என்கிட்ட பெர்மிஷன் என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டுல ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். இன்னும் பண்ணல மேம். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம் யூடியூப்ல. ஓகே சரி, ஓகே. நான் வந்து வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் ஆல்ரெடி வந்து கால்குலேட்டர் பண்ணிட்டாங்க. மீட்டர் டு இன்ச் கன்வர்ஷன், ஃபீட் கன்வர்ஷன்ல ஆல்ரெடி பிளான்ல சொல்லிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ புதுசா அவங்க எடுத்து பண்ண என்னோட ஜோஷி ஜாயின் பண்ணிருக்காங்க. 1 minute ஜோஷி ஜாயின் பண்ணிருக்காங்க. லெட் ஹிம் கனெக்ட். அந்த மீன் டைம்ல வில் ஸ்பீக். இப்போ அஸ்வின் பண்ண மாதிரி நிறைய இருந்துச்சு. ஏன்னா இதோட மெயின் திங்கே நம்ம படிச்ச ஜேஸ் எல்லாமே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ யூ வில் கெட் டவுட்ஸ் அண்ட் தென் யூ வில் கெட் கிளாரிஃபைட் ஆன் ஓன், இல்லைன்னா ரீச் பண்ணி இது பண்ணலாம் தான். சோ அதனால கொஞ்சம் ஜேஸ் அதிகமா இருக்க கூட எடுத்துட்டு ட்ரை. ஓகே பேவி. கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னா டெமோ பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ப்ராஜெக்டோட ஐடியாவும் கிடைக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கால்குலேட்டர் வந்து 2 வாட்டி பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க கொஞ்சம் தேடிட்டு பண்ணீங்கன்னா அதனாலதான் ஓனா பண்ண முடியுமா, ஓன் கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் முடியவே இல்லைன்னா சிலர்லாம் வந்துட்டு யூடியூப்ல இருக்க வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ சின்ஸ் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருக்க கோட நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சோ நீங்க டாபிக் சூஸ் பண்ணி வேல்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே பேவி. பட் ஸ்டார்ட் சூன் பிகாஸ் நெக்ஸ்ட் நீங்க ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே. நான் டுமாரோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சூப்பர். எனக்கு பேசுறது கேக்குதா? It's little bit breaking. நம்ம பிரேக் ஆகி கேக்குது. இப்ப ஃபைனா கேக்குதா இல்ல பிரேக் ஆகுதா? ஸ்டில் லைட்டா நல்லா கேக்குது. இன்னும் கொஞ்சம் பேசிட்டே இருங்க, அப்பதான் தெரியும் பிரேக் ஆகுது. நேத்துல நல்லா தான் கேட்டுச்சு. இன்டர்நெட் ஸ்பீட கம்மி பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நான் போன் கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, இந்த வாய்ஸ்ல நீங்க பேசுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரியுது. ட்ரை பண்ணுங்க வேணா. we'll see. Is it my screen visible? Nope. Yeah. Actually பக்கத்துல வந்து பேசுங்க. ஹெட்செட் போட்டுருக்கீங்களா? இல்ல ஹெட்செட் இல்ல. ஹெட்செட் இல்லையா? இருக்கு, பட் கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்கும். பிகாஸ் நீங்க பக்கத்துல மைக் வச்சீங்கன்னா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்டர்நெட் ஸ்பீட் கூட இட் இஸ் ஃபைன். சவுண்ட் ரீச் ஆகிறதோட ஸ்பேஸ் தான் அதிகமா இருக்கு. Okay, give me 3 minutes. I will be back. 15 minutes. கடையில போய் வாங்கிட்டு வர போறீங்களா ஹெட்போன்? ஆபீஸ் வேலையெல்லாம் இருக்கு, போங்கம்மா. தோஷா, நான் உங்களோடது பாக்குறதுக்கு தான் ஜாயினே பண்ணேன். அஸ்வினோடதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா மேடம்? அஸ்வின் ஏன் கமெண்ட் ஆக்சுவலி அஸ்வினுக்கு வந்து என்ன டைம் கொடுத்தாச்சு. அவன் நடுவில் ஒரு டைம் வந்து லேட் பண்ணுவேன்னு சொன்னானா அப்ப கூட எனக்கு நம்பிக்கை, ஓகே அஸ்வின் வந்து பொறுமையா எடுத்து பண்ணாலும் நல்லா பண்ணிடுவான்னு வெயிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும். ஜோஷாக்கு வந்து நான் ஒரு 1.5 மணி நேரம் அந்த கோட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட், நான் எக்ஸ்டெண்ட் பண்ண கோட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, தலைவர் இப்பதான் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி 11:55. Yeah, we started at 11:15 only. Oh, fine, then fine. சரி, ஓகே. அப்ப ராமமூர்த்தி சொல்லுங்க. நான் கத்தியே சொல்லிட்டேன், ஹெட்செட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது.
since it's a Bluetooth headset, கத்தி சொல்லுங்க. okay. Let's try லைட் to go to பிரேக் the ஆகுது project. தெரியலையே. சரி Break கோடு காமிங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். Okay. கோடெல்லாம் யூடியூபர் அடிச்சு போடுதா நல்லா தான் இருக்கும். I just want to give some demo of my project. Since it's a quiz project, so this is how it works. Is it audible, right? Yes, yeah, you can continue. Okay. Okay, this is how it looks. When we start the quiz, question will appear. If you select the correct answer, the button along with the background also changes the color to green. Same goes to the every questions, but in case of wrong answer, if you select the wrong answer, background along with the button also changes to red. So this is how the program works. It has some number of questions. So next question. So next. When we reach out of the questions, the button will change into restart. So if you click the restart, the game will start from the beginning. Okay, this is my program. Here's my code for the program. HTML, question container, some question div, answer buttons, controls. I'm change in AS. So this is a HTML only. It have the structure. CSS I will explain further slides. Actually, I prepared PowerPoint for this to make it easier for explanations. So CSS I will explain in upcoming slides. So this is how I actually look the structure. HTML section with CSS. So after giving some styles and CSS styles, I achieved this structure. Okay, now comes the first part. Okay, to imagine the workflow of the program like this, first, the first thing we want to is start button. So this one first appear. If we click the start button, then only question will appear. To make it happen, I hide this question container using hide class. So, this is I hide using a hide class. So the first thing will appear is start button. So this is how the first page will open. To imagine the workflow, if you want to make the question will appear, first we need to hide the start button, then only the question will appear, right? So for that, this is how the start button will disappear and the question will appear. So for that, I'm given the program is ஜோஷுவா ஸ்கிரீன் ஷேர் கட் ஆயிடுச்சு. பாவம் ஏதோ பிபிடி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. start button. ஜோஷுவா ஒரு நிமிஷம். ஓகே, கேக்குதா? கேக்குது. இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி இருந்து அந்த ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து அந்த தேர்ட் ஸ்லைட்ல இருந்து. Okay. Okay, to imagine the workflow of the program, first thing will appear start button. We want to make it question will appear. So for that, you can see the question structure, right? Here is the start button. We actually hide it. We actually hidden the question content and next button. We want only make it appear. The start button will appear. So we first hide the start button. Then we will make the question container appear. For that, I given the program name start button. I added the hide class for the start button to make it disappear and remove the hide class from the question container to make it appear. So you can see the right corner, right? This is how it works by giving this program lines. Next, mostly we actually giving questions to make further to perform further. We are actually giving some one question for further development.
question. This one is the question format. Question structure is objective. Array. Question 1, 2, 3, 4 objective. Two items question and question and ரொம்ப answers. break It ஆகுது has text actually. and ரொம்ப I break don't know ஆகுது. whether how others can follow. என்னது? இப்போ மற்றவங்களால இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியும்னு தெரியல. நமக்கு புரியுது. நம்ம ரெண்டு பேத்துக்கும். So what okay, let Joshua proceed now, and what Joshua can do is he can record a video and share. சார் பிரேக் ஆகுறதுனால பிரேக் ஆகிறதுனால தான் நீங்க தனியா ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கேன் ஷேர் இட். பிகாஸ் நீங்க இவ்வளவு தூரம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலி போட்டதெல்லாம். Really very good work. Yeah, the structure that you have followed is really good. So it deserves a tutorial from Joshua. ஜோஷுவா ஓகே, நீங்க ஒரு 2 மினிட்ஸ் இப்ப பேசினா கேக்குதா? எனக்கு கேக்குது, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. நீங்க பேசுறதா எங்களுக்கு கேட்கல. ஏன்னா அவங்க ஸ்கிரீன் ஷேரும் பண்ணிருக்காங்கல்ல, சோ பேண்ட்விட்த் ரொம்ப அதிகமா. I will send you one link. அதை வச்சு நீங்களே கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். லூம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு that you can install and try and share us back the URL. அப்ப இப்ப வேணாமா? என்ன ஒண்ணுமே கேட்கல ஜோஷுவா, நீங்க பேசுங்க. எங்களுக்கு ஃபுல்லா பிரேக் ஆகுது. ஃபுல்லாவே பிரேக் ஆகுது. Everyone is very much interested to hear from you. Okay sir. And you have also prepared a lot. PowerPoint போட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நான் வந்து ஒரு கோடிங்க பவர்பாயிண்ட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றத பாக்குறேன். சூப்பரா இருக்கு. அது 6th ஸ்லைடு எல்லாம் வந்து பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. He proved that okay. என்னது கார்னியால படிச்சவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். கார்னியா ப்ராடக்ட். அவங்க அப்பா காசு கட்டினதுக்கு ப்ரூவ்ட். என்னது கோட் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கட்டுமேன்றதுக்காக நம்ம கோடு தான் அடிக்கல, இதையாவது பண்ணலாம். ஓகே யா, அட்லீஸ்ட் நான் அதுதான் my expectation was that ஒன்னு அட்லீஸ்ட் கோட் பண்ணிடணும், இல்லைன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we need to explain. ஏதாவது எல்லாருக்கும் எல்லா கெப்பாசிட்டி என்ன எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. how we project ourselves is the important thing. அதுதான் ஐடில. ஓகே, நாலேஜ் ரொம்ப இருக்கா, இங்கிலீஷ் தெரியலையா, நாலேஜ்ல we can excel. ஓகே, அது கம்யூனிகேஷன் தான் சூப்பரா வருமா, ஓரளவுக்கு தான் நமக்கு கோடிங் வருதா, ஸோ அதை நம்ம எப்படி இது பண்ணலாம், எக்கச்சக்க வேலை இருக்கு. ஸோ தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன். பட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அதான் வேல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் we are seeing ஓகே ஒரு கோடிங் அழகா இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. ஸோ என்னன்னா எங்களுக்கு ஃப்ளோ இன்டரப்ட் ஆகாம இருக்கு. நீங்க வேல் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது இட்ஸ் வெரி நைஸ் ஐடியா. அதை நம்ம யூடியூப்லயும் போஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹெச்ஆர்ஸ் கிட்டையும் கொஞ்சம் பெட்டர் சர்க்குலேட் பண்ணி விடலாம். சி அவர் ஒர்க் ஃப்ரம் அவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடலாம். இந்த 6th ஸ்லைட் போங்க ஜோஷுவா. 6th ஸ்லைட் போங்க. 6th ஸ்லைட் போங்க. SIX6 புரியல. Go to 6th slide. 6th slide தான். மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு கொஞ்சம் லேட்டா வருது. வந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர்ல திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னா கரெக்ட் தான். வந்துச்சா? வந்துச்சு. இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? எனக்கு இந்த மாதிரி பவித்ரா கொஞ்சம் ட்ரெயினிங் doing PowerPoints. So Pavitra will reach you often. I hate doing office PowerPoint work இருக்குனா she will give you. Okay. Actually அதுதான் வீட்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்பாக்கு, அதனால நானும் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். Okay nice fine. சரி ஓகே, அப்போ நீங்க வேல் சொன்ன மாதிரி ஜூம்ல ரெக்கார்ட் பண்ணி வேல் லூமோட லிங்க் மட்டும் கொடுத்துருங்க, எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறீங்களா? சிம்பிள் தான். loom.com. லூம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, லூம்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு. நீங்க அது போனீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் வரும்.
ஓகே. நீங்க செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிடலாம் வேல். ஆனா என்னன்னா ஓகே லூம் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா தானே வேல் இந்த மாதிரி? டவுன்லோடபிள் தான். ஏன்னா அதுல கொஞ்சம் ஜோஹோ மாதிரி தான். அதுல பார்த்தா ஸ்லோ ஆயிட்டு ஸ்டக் ஆயிட்டே இருக்கும். டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைன். ஸோ நீங்க இந்த லூம்ல மட்டும் போட்டு இது பண்ணிக்கோங்க. டைம் லைன் வச்சுக்கோங்க அதுக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வாரத்தை கடந்து வந்துட்டோம். ஸோ டைம் லைன் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே சேம் டைம் தான் எடுத்துக்கோ. இங்க நீங்க ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிறது அங்க எடுத்துக்கும். பட் என்ன பீப்புள் ஆப்போசிட்ல இருக்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் மேபி பட் 1 மினிட் நீங்க வேணா கோட் ஒரு நிமிஷம் காமிங்க. நான் சும்மா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அஸ்வினுக்கு மட்டும் காமிக்கும். கோடுக்கு போங்களேன். ஜேஎஸ் கோடுக்கு. போயிட்டேன் ஆல்ரெடி. அவ்வளவு ஸ்லோவா இருக்கா? ஃபைன். Actually, this is how what Whale said, right? To Ashwin. Instead of keeping all the questions in the HTML file, he is keeping it in an object format. This is called actually JSON format. Yeah, we can speak about JSON later. But for you guys, keep it simple as object format. This is how we have already seen this object. So he kept all the question and answers in the object format. So whenever we want to add the question or the answer, we don't want to add it in the HTML. We can easily add it in the JS. So it will appear automatically. So we no need to add any already loop la potu da he would have write all the code. So இன்னொரு 10 question if we add எந்த சேஞ்சஸ்மே தேவையில்லை. HTML சரி in both JS. Just questions மட்டும் கீழே ஆட் பண்ணிட்டே வந்தா போதும். Actually that is the power of object. நீங்க இதையும் அஸ்வின் இப்ப வெர்ஷன் 1ல எழுதியிருக்க கோடையும் நீங்க பாத்தீங்க, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூ கெட் a clear knowledge about the usage of object. அஸ்வின் எழுதுற கோட்ல மெயினா இதெல்லாம் இருக்கு. அரேவோட யூசேஜ் என்னங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இது வந்துட்டு ஆக்சுவலி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் த பவர் ஆஃப் யூசிங் ஆப்ஜெக்ட்ங்கிறது இவங்களோட கோடையும் அவங்க கோடையும் இது பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா யூ கெட்டணும். ஜோஷி அப்படியே டாப்க்கு வாங்கல, கொஞ்சம் மேல வாங்கல ஜோஷ்வா. கொஞ்சம் அந்த மேல அந்த இது நான் நம்ம எலிமெண்ட் பாஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்ணது ஒரு கோட் இருக்குல்ல, அதுக்கு வாங்க. சரி ஓகே. சரி ஒரு நிமிஷம். அதுதான் அந்த ஒரு டைம் வந்து ஸ்க்ரால் ஆயிடுச்சுன்னா போதும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் வரலையா? என் ஸ்கிரீன் ஸ்லோன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு. எனக்கு இங்க தெரியல ஏன் ப்ராப்ளம் தெரியல. இவ்வளவு நல்லா தான் எடுத்துச்சு. இல்ல நீங்க பேண்ட்வித் அவ்வளவு பத்தாது. இதையும் நீங்க ஷேர் பண்ணி பேசவும் செஞ்ச. சரி ஓகே, நம்ம உங்க கோட் எக்ஸ்பிளைனே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஒன் மினிட். லோட் ஆகுதா இல்லையா? இன்னும் உங்களுக்கு வரலையா? ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சா? இல்லப்பா, எதுவுமே ஆகல. நிக்குது. ஒரே ஒரு நிமிஷம். சாரி ஃபார் தி டிலே. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். மாமி உறங்கி. கேன் யூ ஸ்விட்ச் ஆஃப் த திங்? நான் வந்துட்டு இது பண்றேன். வேல் எனக்கு அப்ரூவ் மட்டும் கொடுங்க. Yeah, I got. Actually, can you all see my screen? I hope you can see. Okay. Actually, in the code தான் அவங்க வந்து explain பண்ணுவாங்க. Joshua will clearly explain using that PPT. I'm not going to explain the PPT. But one thing, after his explanation, go to the
அஸ்வின் யாருனாலும் அஸ்வினோட கோடுக்கும் இதுக்கும் இருக்க ஆப்ஜெக்ட் as I said earlier the power of object can be understood with this example. And இன்னொரு இடத்துல வந்துட்டு you people have actually a confusion of we are separating everything as an function, right? So உங்களுக்கு வந்து I am saying that it is reusable and then you can reuse it later and then it is powerful. அதோட எசன்ஸ் எவ்வளவு தூரம் புரிஞ்சுதுன்னு I don't know, because unless and otherwise we start working in project நமக்கு வந்து சிலதோட எசன்ஸ் நமக்கு புரியாது, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் புரியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செட் ஸ்டேட்டஸ் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல 2 இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு திஸ் இஸ் இன்சைட் இந்த 55th லைன்ல அண்ட் தென் ஹியர். ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கு அப்புறமேட்டு இந்த எலிமெண்ட் இங்கிருந்து கால் பண்ணும்போது கன்சோல் டாட் லாக் போட்டு என்ன வருது, தென் இந்த லைன்ல இருந்து கால் பண்ணும்போது இங்க என்ன வருது, எலிமெண்ட்டை வந்து ஒன்னு டாக்குமெண்ட் வேற எலிமெண்ட், இங்க வந்து பட்டன் எலிமெண்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் இப்ப சொன்ன கோடு புரியாது, ஸோ அதனாலதான் ஐம் ஜஸ்ட் சேயிங் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் 2 கால்ல வேற வேற எலிமெண்ட்டை பாஸ் பண்ணி இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க யாரும் ஜோஷா வந்து அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணட்டும். பட் இல்லைன்னா நீங்க கோட் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்து யூ கேன் செக். இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸோட யூட்டிலைசேஷன். ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் ரெண்டு எலிமெண்ட்டை மாத்தி யூஸ் பண்றோம். இங்க வேல்யூ வேற வேற யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியை வேற வேற இடத்துல அச்சீவ் பண்ணிருப்போம். ஒன்னு பாடிக்கு கலர் கொடுக்கறதுக்கு, ஒன்னு ஜோஷா காமிச்சா பட்டனுக்கு கலர் கொடுக்கறதுக்கு. ஸோ வென் ஹி கிளிக்ஸ் அந்த பிபிடி காமிச்சாங்கல்ல, வென் ஹி கிளிக்ஸ் ஆன் தி ராங் ஆன்சர் பட்டன் கலர் ஆல்சோ சேஞ்ச், பாடி கலர் ஆல்சோ சேஞ்ச். ஸோ பாடி கலர் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனையும் பட்டன் கலர் சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி வாட் இட் கால்ஸ் இஸ் அது கால் பண்ற ஃபங்க்ஷன் இஸ் சேம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ரியூசபிலிட்டின்னு ஒவ்வொரு டைமும் வாட் இஸ் ஃபங்க்ஷன் கேட்கும்போது யூ ஆர் ஆன்சரிங். But the real example actually you can see here. So this is the main 2 thing I wanted to explain in Josha's project. So அதுக்கப்புறம் add event listeners and listeners எல்லாமே to do list அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதோட யூசேஜ் என்னங்கிறதெல்லாம் we saw ஓரளவுக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட யூசேஜ் அண்ட் அரேயோட யூசேஜ் அண்ட் தென் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட யூசேஜ் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ யுவர் செல்ஃப் கோட் and then you put the console log in every places, you cannot taste the essence of functions and object or anything. So ஒரு ரெசிபி மாதிரி ட்ரீட் ஒரு ப்ரோக்ராம் ட்ரீட் லைக் அ ரெசிபி ஒன்னொன்னு ஒர்க் பண்ணும்போது யூல் ஃபைண்ட் ரியலி டேஸ்ட்ஃபுல். கண்டிப்பா எனக்கு தெரியும் அஸ்வினுக்கு வந்துட்டு அதோட யூசேஜ் வந்து புரிச்சிருக்கும். ஹி டோல்டு லாஸ்ட்ல வந்துட்டு அந்த இதை எடுக்கும் போது எனக்கு ஃபார் லூப் போடணும்னு தோணுச்சுன்னு. ஸோ அப்ப போடும்போது வி ourselves will be happy. ஆமால இப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்குல்லன்னு. ஸோ டோன்ட் மேக் ஐயோ ஏதோ ஒன்று பண்ணணுமேனு வந்து உட்காந்து பண்ணாதீங்க. ட்ரீட் இட் லைக் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கா. கௌதம் கொடுத்த ப்ராஜெக்ட் அப்படிதான். ஆக்சுவலி கௌதம் இல்லைன்னு நினைக்கிறேன். கௌதம் கொடுத்த ப்ராஜெக்ட் அப்படிதான். பென் பேப்பர் சிஸ்டர் ஓகே நம்ம விளையாடுவோம், கையெல்லாம் நீட்டி ஜாலியா குழந்தையா இருக்கும். இப்போ கூட விளையாடுவோம் சிலர். அப்படி விளையாடும் போது ஓகே அது எப்படி கோட்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. வேல் யூஸ்வலா வந்துட்டு கிரிக்கெட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறங்காட்டி கிரிக்கெட் வச்சுதான் அவங்க மோஸ்ட்லி எப்பவுமே டெமோஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கிரிக்கெட் வச்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளால கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி பார்த்து லேர்ன் பண்றதுங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் நான் ஒவ்வொரு டைமும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து பண்ணுங்க. எதையோ ஒன்று எடுத்து பண்ணா கொஞ்சம் போரிங்கா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கோட் பண்ணி பார்க்கும்போது ரியலி யூ கேன் டேஸ்ட் தி எசன்ஸ் ஆஃப் கோட். அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் அதிகமா இருக்கு. ஓகே, மெயினா சொல்ல வந்தது இதுதான் குவிஸ் ஆப்ல. ஸோ 2 பேரோட கோடையும் தயவுசெய்து பாருங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ ரிப்பீட் பண்ணி பாருங்க. அப்பதான் ஜேஎஸ் கத்துக்க முடியும். இவ்வளோ டைம் ஜேஎஸ் கொடுக்கறதுக்கான ரீசனே அதுதான். நாங்க பாட்டு டாபிக் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். பட் நீங்க யூஸ் பண்ணி பழகாம யூ cannot லேர்ன் எனிதிங். ஸோ கீப் இட் இன் மைண்ட் அண்ட் தென் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணி பாருங்க. டைம் நிறைய இருக்கு. இன்னைக்கு காலையில முடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க. டேக் அஸ்வின்ஸ் ப்ராஜெக்ட். எல்லாருமே கிட்ல போட்டிருக்காங்க. அஸ்வின் ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரோட ப்ராஜெக்ட் எடுத்து கீப் ஆன் சீயிங். அட்லீஸ்ட் 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. யா, அவ்வளவுதான். எஸ் ஐ Thank you. Okay, I think we can catch up tomorrow. அப்ப டுமாரோட பிளான் என்ன? ஜோஷா வில் கம்ப்ளீட் டுடே. இன்னைக்கு பண்ணிடுவாங்க, நாளைக்கு காலையில அமைச்சிருவாங்க. Tomorrow நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். you'll start taking class. Okay. செக் பண்ணிக்கோங்க மீதி யாரெல்லாம் பண்ணல முடிக்கல பண்ணணும். Sure. Okay. Thank you.
Thank you all. Great day ahead. Bye-bye. Bye bye bye.